அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற பாயிண்ட், நிறைய பேர் வந்து இன்றைக்கி கேட்டிருக்கீங்க, as well as ஃபோன்லேயும் கேட்டுட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் உயர்ந்து சுப்பிரமணியம் சார் அவர்கள் சொன்ன 2 விஷயங்களுக்கு பற்றி தான் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நிறைய இருக்குது இதில். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 900 சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதா சார் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வி. சார் 5050 சீட் ஆல்ரெடி இருக்குது, இது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் வந்து சார் ஹெல்த் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு 900 சீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனல்ஸில் சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவர் சொன்னதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேங்க. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதான் 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அதில் 5050 சீட்ஸ் இருக்குது. அவர் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதிதாக தொடங்கியிருக்க ஒரு 6 மாவட்டங்கள், புதிய மாவட்டங்கள் இருக்குங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எய்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த புதிதாக துவங்கப்பட்ட 6 மாவட்டங்களில் மெடிக்கல் காலேஜ் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிதாக துவங்கப்பட்ட மாவட்டங்களில் புதிய மெடிக்கல் காலேஜஸ், அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 900 சீட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். இதில் வந்து அவர் வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதிய மருத்துவக் கல்லூரிகளை மட்டும்தான் குறிப்பிட்டு இந்த 900 சீட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு, இல்லை சார் ஆல்ரெடி வந்து நிறைய காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே வந்து பழங்கால காலேஜஸ்லாம் இருக்குது, அதில் வந்து ஆனால் சீட்ஸ் கம்மியாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சேலம் குமாரமங்கலம் காலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட் தான் இருக்குது. அது ரொம்ப பழமையான காலேஜ், டாப் 10 காலேஜஸில் அதுவும் வருது. பட் அதெல்லாம் வந்து இன்னும் 150 சீட்ஸோ இல்லை 200 சீட்ஸோ இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அவர் வந்து அந்த ஆங்கிளில் வந்து அவர் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லைங்க, இது புதிய கல்லூரிகளுக்கு மட்டும்தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது இமீடியட்டாக நடக்கிற வேலையா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கு இல்லை. இது இட் வில் டேக் அனதர் மேபி 1 வருஷம் இல்லை 2-3 வருஷம் கூட ஆகலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நிறைய SOPs கவர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. இதே வந்து ஒரு ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபி இன்பேஷன் இன்ஃப்ளோ ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் பேஷன் இன்ஃப்ளோ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் MBBSக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் இயர் MBBS. ஸோ அதுக்கு காலேஜுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அந்த பெட் ஆக்குபன்சிஸ் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோவா பிரச்சனை இல்லைங்க. என்ன காரணம்னா, ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியன்ட் வந்து IP அண்டு OP இன்ஃப்ளோ கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஸோ அதனால் வந்து இது பிரச்சனையே இல்லை. பட் அதுக்குண்டான இடம் காமிக்கிறதோ அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரெடி பண்ணுறதோ வந்து இட் வில் டேக் டைம். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைமுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணி அப்ரூவலுக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு 5 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமே இன்ஸ்பெக்ஷன் நடக்கணுங்க. 4 வருஷம் 4-5 வருஷமாக நடக்கும். ஏன்னா ஃபஸ்ட் இயர் உண்டான இன்ஃப்ளோ இருக்கா, பேஷண்ட் இன்ஃப்ளோ இருக்கா, அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு ஃபஸ்ட் இயர் பார்த்துட்டு அது கொடுப்பாங்க. தென் செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயருக்கு, ஃபோர்த் இயருக்கு 4 வருஷமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு உண்டான அப்ரூவல் தருவாங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட் காலேஜஸ் ரெண்டுக்குமே பொருந்தும். எதை வச்சு இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கூட ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து ஐ திங்க் செகண்ட் இயரோ தேர்ட் இயர் இன்ஸ்பெக்ஷனில் சம் குறைகளை கண்டுபிடிச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை நிவர்த்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமே அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து இருக்குது.
ஆகவே இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது உடனே வந்து சீட் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இட் வில் டேக் டைம். ஸோ ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்குள்ள டைம் இருக்குது, அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு மேலே அப்ரூவல் தரணும். ஸோ இந்த 900 சீட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக இல்லை. அடுத்த வருஷம் அவங்க அப்ளை பண்ணுற பட்சத்தில் அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் காமிக்கிற பட்சத்தில் என்எம்சி அப்ரூவல் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இதே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற காலேஜஸ்க்கு இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது. அதுக்கும் அவங்க கவர்மெண்ட் சப்போஸ் வந்து அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இது வந்து ஒரு செய்தி ஆக்சுவலி. ஸோ இந்த வருஷம் 900 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகலைங்க. இன்னொரு செய்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று மதிப்புக்குரிய அமைச்சர் பேசுகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிருபர் கேட்குறாரு, இந்த நீட் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நாங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அது இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதுக்கு அமைச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சொல்கிற பதில் வந்து இந்த மாதிரி இந்த நீட் நிறைய பிரச்சனைகள் போயிருக்குங்க, நிறைய வழக்குகள் போட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்துட்டுருக்கு, வழக்குகள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் அந்த வழக்குகள் எப்படி போகுது, அந்த அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணது என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற வழக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது முடிஞ்சு என்ன தீர்ப்பு வருதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டாங்க. அப்படி அவர் சொல்ல வரல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா வந்து அவங்க எல்லா விதமான சாட்சிகளையும் என்னென்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரித்து அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நம்மளுக்கு உண்டான இது கொடுப்பாங்க, வெடிக்கு கொடுப்பாங்க. ஸோ இட் வில் டேக் டைமும் எடுக்கலாம். இல்லை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன மாதிரி மட்டும் கொடுக்கலாம், இல்லை கவுன்சிலிங் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரீநீட் வைங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து கவுன்சிலிங் நடக்கட்டும், இந்த இதில் ஈடுபட்டவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன விதம். ஸோ ஆஸ் பர் ஷெடியூல் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே வந்து அவங்க NTA சொன்ன ஷெடியூல் படி தான் நடந்துட்டுருக்கு. 6th கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 8th வந்து இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா வழக்குகளுமே பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் 8th தான் வந்து விசாரிக்க போகிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவங்க தலைமையிலான பெஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் நோட். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.